In contrast to the flamboyant campaigning by candidates from well-funded political parties, Murugeswari has been seeking votes without any fanfare ahead of this month's Tamil Nadu State Assembly elections. The 26-year-old sociology graduate is the Naam Tamilar Katchi candidate from the Palani constituency in Dindigul district. With a deep passion for storytelling, having authored around 150 short stories, she has chosen a grounded and personal approach to campaigning without grand rallies or motorcades. She walks from village to village, meeting voters face to face and promising to bring simple changes to their lives. படிப்படியாக கல்வி அறிவை பெற்று தான் நான் வந்துட்டு இந்த அரசியல் பயணத்தில் நான் முன்னாடி இருக்கேன். ஒரு பொது தொகுதியில் ஒரு பழங்குடியின சமுதாயமாக நான் நிற்கிறத ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். எல்லாரும் இலவசங்கள் அப்படின்னு சொல்லி போகிற ஒரு வேலையிலையும் கூட நாங்கள் இலவசம் அப்படின்னு சொல்லி எதுக்கும் போகாமல் ஒரு தமிழ் தேசிய உணர்வோடு தான் நாங்கள் களத்தில் நிற்கிறோம். எத்தனையோ பேர் என்னென்ன இலவசங்களை கொண்டு வந்தாலும் நாங்கள் நாம் தமிழர் பிள்ளைகள் எப்போவுமே மக்களோட அடிப்படை வசதிகளான தரமான குடிநீர், தரமான கல்வி, தரமான மருத்துவம் இதுதான் நாங்கள் இலவசமாக கொடுப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் எல்லா பக்கமுமே. கொடைக்கானலை பொறுத்தளவுக்கு எல்லா பக்கமும் நல்ல வரவேற்பு இருக்குது. ஏன்னா இப்போ வரைக்கும் முன்னாள் சட்டப்பேரவையில் இருந்தவங்களும் சரி, இப்போ இருக்கவங்களும் சரி, இப்போ வரைக்கும் மக்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நான் பண்ணி கொடுக்கல. நான் பண்ணித்தாரேன்னு சொன்னவங்க கூட இப்போ வரைக்கும் நமக்கு பண்ணி கொடுக்கல. நான் ஜெயிச்சு என் தொகுதி மக்களுக்கு அடிப்படை வசதிகள் எல்லாத்தையும் நான் முறையாக பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். According to Murugeswari, her list of modest possessions includes an unfinished house, 2 goats and a few chickens. When votes from Palani are counted on May 4th, Murugeswari, a member of the local tribal community, is hoping that her modest lifestyle and promises will help her win the assembly seat.